உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு கடற்கரை பகுதியான புத்தன்துறையில் திடீர் கடல் சீற்றத்தால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். மண்ணரிப்பால் கடற்கரையோர வீடுகள் அரித்து செல்லப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கலிங்கம். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. கன்னியாகுமரி மாவட்டத்துல கடற்கரை பகுதியான ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரை ஏராளமான மீனவ கிராமங்கள் உள்ளன. இங்கு மீன்பிடி தொழிலை மட்டும் நம்பி லட்சக்கணக்கான மீனவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலும் மேற்கு கடற்கரை பகுதிகளில் கடல் அரிப்பு ஏற்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. தற்போது தென்மேற்கு பருவக்காற்று அதிகமாக வீசி வருவதால் கடலின் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. கடலின் சீற்றம் காரணமாக புத்தன்துறையில் கடல் நீர் கரைப்பகுதி வரையிலும் வந்ததால் கரைப்பகுதியில் அரிப்பு ஏற்பட்டது. இதன் அருகில் வீடுகளும் உள்ளன. இதனால் வீடுகள் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இங்கு வசிக்கும் மக்கள் இரவிலும் தூக்கமின்றி தவித்து வருகின்றனர். கடல் அரிப்பை தடுக்க தடுப்பு சுவர் அமைத்து தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி தங்கலிங்கம். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.